தள்ளி விடுங்க சார். போடுங்க சுரேஷ். கழுத்தளவு தண்ணி நம்ம ரிப்போர்ட்டர் அங்க இருக்கிறார். உண்மையிலே நின்னாரு, நான் பார்த்தேன். சுரேஷ் சொல்லுங்க சுரேஷ். ரமேஷ் எப்படி இருக்கிறது ரமேஷ்? அந்த இடத்துல வந்து புயல் வட்டம் புயல்னா நீங்க வந்துடுறீங்க, வந்து ஒவ்வொரு கடல் மார்க்கமா போனீங்க. இன்னைக்கு என்ன கடல் பக்கம் போலையா நீங்க? அதான் வேதாரண்யம் வந்திருக்கேன் சுரேஷ். கடல் பக்கம் தான் திருப்பி விட்டுருக்கீங்க. வேதாரண்யத்துல எங்க கழுத்தளவு தண்ணி இருக்கு. கழுத்தளவு தண்ணி. ஆமா சுரேஷ். அதாவது டிட்டுவா புயலானது இலங்கையிலிருந்து கிளம்பி நேரடியாக தமிழ்நாட்டை தாக்கும் அந்த வேளையிலே தற்பொழுது வேதாரண்யத்திலே மிகவும் பயங்கரமான மழை விழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் கழுத்தளவு தண்ணீருக்கு அருகிலே நின்று நான் உங்களுடைய செய்தியாளர் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எனக்கு பின்னாடி பார்த்தீர்கள் என்றால் கழுத்தை மிங்கும் அளவிற்கு தண்ணி இருப்பதை பார்க்க முடியுது. நீங்க போய் போனதானே தெரியும். போய் நின்னு காட்டுங்க. போய் நின்னுனா எனக்கு புரியல. தான் நின்னு காட்டுங்க. தண்ணிக்குள்ள போய் கழுத்தளவு தண்ணி உண்மையிலே உள்ள அனுப்பி விட்டுருக்காங்க. கழுத்தளவு தண்ணி அப்படி காட்டுங்க. ஏன் இவங்க எல்லாம் நின்னு பார்த்தா இதுல தண்ணினா ஒத்துக்க மாட்டாங்களா? கழுத்தரை காமிச்சாதான் நம்புவாங்க. நல்லா இருக்காங்க. போனதாங்க நல்லா இருக்காங்க. என்ன இது தேவலாம் பண்ணிட்டீங்க வருஷம் போட்டுட்டு. போங்க ரமேஷ் உள்ள போங்க. என்ன போக முடியாது. கழுத்தளவு தண்ணினா இது பார்த்து என்ன பண்ண போறாங்க இவங்க? நீங்க போங்க உள்ள போய் நின்னு சொல்லுங்க. அப்பதான் ஒரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு எனக்கு பழைய பகைய இருக்கின்றதெல்லாம் காட்டுறீங்க. பகையெல்லாம் கிடையாது. நம்ம என்ன நடத்தி இருக்கோம் என்டர்டைன்மெண்ட் வித் நியூஸ். இதெல்லாம் நம்ம வந்து உள்ள போய் காட்டணும். நம்ம என்டர்டைன்மெண்டா பண்றீங்க. நியூஸ் வர மாதிரி எனக்கு அதான் என்டர்டெயின்மெண்ட் தான். இல்ல என்டர்டெயின்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க ரமேஷ். சுரேஷ் சொல்லுங்க சுரேஷ். தண்ணி மூக்க முக்குற அளவுக்கு தண்ணி இருக்கு. இந்த பக்கம் யாரும் வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதாவது வேதாரண்யம் பக்கத்து ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றாங்க. மைக்க நேரா வைங்க ரமேஷ். என்ன ஏன் நேரா வச்சா மைக்குக்கான காசு நீங்க தருவீங்களா சுரேஷ்? ஓகே மேல வச்சா கீழனா உள்ள போயிரும் தண்ணி. சரி ஓகே மீண்டும் இணைப்பில் இணையலாம். பாம்பு பூச்சிகளுடன் திருப்பி நம்ம இணைய போகிறோம். அந்த தண்ணியே சுரேஷ் வேகமா முடிங்க சுரேஷ். இப்படியே வச்சு பார்த்தா ராக் WWE கத்துற மாதிரி வாட் தி ராக் ஹஸ் கம் டு குரோன் கத்த தோணுது சுரேஷ். இப்ப தொடர்பு அவரை துண்டித்து விட்டு திருப்பி வீடியோக்கு வருவோம். இலங்கையில் இருந்து வந்த புறப்பட்ட புயல் திரும்பி போயிடுச்சாயா? ரூட்டை மாற்றிய புயல். திடுக்கிட்டு தகவல். புயலின் சொல்லிக்கிட்டே முடிவில்லா புயல். டிட்டுவா இங்க கொஞ்சம் வா.